தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு போகிற நேரம் பார்த்து அந்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேருமே அங்கே போயிட்டு தமிழ்ச்செல்வியை பார்க்கலான்னு போகிறாங்க. தமிழ் நின்று தமிழ் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே தமிழ்ச்செல்வி நின்று திரும்பி பார்த்தா 3 பேரும் வராங்க. இவங்க இதுக்கு நம்மளை பார்க்க இங்கே வராங்கன்னு ஒரு சந்தேகத்தோட தமிழ் நின்றுட்டுருக்காங்க. 3 பேருமே பக்கத்தில் வர, என்ன தமிழ் ரொம்ப வசதியாக கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்தவளுக்கு இன்றைக்கி நடக்கிறதும் ஆட்டோவில் போகிறதும் பஸ்ஸில் போகிறதும் ரொம்ப சிரமமாக இருக்குமே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அட என்னம்மா நீயே, இந்த காரு வாழ்க்கையெல்லாம் எத்தனை நாளைக்கு, கொஞ்ச நாள் தானே, அவள் பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான், அதனால் அதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியாதுன்னு சித்ரா சொல்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யாவும் சொல்ல, 3 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது இங்கே தமிழ் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்க, பாத்தியம்மா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ திமிரா இவன் நடந்து போகிறா பாருன்னு சொல்ல, தமிழை நெல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே திரும்ப ஈஸ்வரி வராங்க. என்ன நாங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் நான் போயிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே ஈஸ்வரியும் சித்திராவும் ரொம்ப கோபத்தோட, உனக்கு என்னதான் இருந்தாலும் திமிரு மட்டும் குறையவே இல்லைல்ல, உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாலும் இந்த திமிரு மட்டும் குறைஞ்ச மாதிரியே இல்லை அப்படின்னு சித்ரா சொல்ல, அதுக்கு ஐஸ்வர்யாவும் அதெல்லாம் எப்படி குறையும், அவளுக்கு அது உடம்புலே ஊறினதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ என்ன வேணும், என்ன விஷயத்துக்காக வந்தீங்களோ அதை பற்றி மட்டும் பேசுங்க, அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் இப்போ என்னையை டேமேஜ் பண்ணுறதா சொல்லி உங்களே நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அதையும் தெளிவாகவே சொல்லிக்கிறேன், அந்த வீட்டை விட்டு நீங்கள் யாரும் என்னை வெளியே அனுப்பலை, அந்த வீட்டை விட்டு நானாக தான் நீங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். ஆமாம், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக என்னை தேடி வரீங்க, எதுக்காக என்கிட்ட பேசுகிறீங்க, நம்மளுக்குள்ளே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது தமிழ், சரி நடந்ததெல்லாம் விடு, உன்னை நீ என்ன இருந்தாலும் அந்த வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது, ஏதோ ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டேன், நாங்கள் கூட உன்னை மன்னிச்சாலும் சேது சம்மந்தப்பட்ட மற்றவங்களோ உன்னை மன்னிக்க தயாராக இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும் விடு தமிழ், நான் அதை பற்றி பேசுகிறதுக்காக வரல, என்ன வயிற்று பிள்ளைக்காரி உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதை நினைக்கும் போது தான் எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, சேதுகிட்ட இதை பற்றி பேசும்போது கூட சேது அதை காது கொடுத்து கூட கேட்கல அப்படின்னு சொல்ல, எனக்காக யாரும் அந்த வீட்டில் பேசணுன்ற அவசியமும் இல்லை, அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆளும் நான் கிடையாதுன்னு சொல்ல, அது விஷயமா தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு நானும் சித்ரா ஐஸ்வர்யான்னு 3 பேருமே வந்தோம். சேதுவுக்கு எப்படியுமே இன்னொரு கல்யாணத்தை பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணத்தான் போகிறாங்க. ராஜாங்க மாமாவும் தான் மேலே இங்கே பழி விழுந்ததெல்லாம் தொடச்சி வெளியே வரத்தான் போகிறாரு, அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு, அதெல்லாம் விடு தமிழ், நான் இப்போ பேச வந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் ராஜாங்க மாமா இப்போ வெளியேயும் வந்துட்டாரு, அடுத்ததான் சேது இப்படியே இருக்கிறத அவர் பார்த்துட்டு இருக்க போகிறதும் இல்லை, உங்கள் 2 பேருக்கும் கோர்ட்டில் கேஸ் போனதில்ல, அந்த கேஸு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க தமிழ்ச்செல்வி. அது ஒன்றும் இல்லை, வீட்டில் சொன்ன விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம், வீட்டில் இருக்கவங்க சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது, கோர்ட்டில் வேற கேஸ் நடந்துட்டு இருந்தது, அதை கூட வாபஸ் வாங்குறதா சொல்லிட்டு இருந்தீங்க, அதை வாயால் தானே சொல்லிட்டு இருந்தீங்க, நேரடியாக போய் வாபஸ் வாங்கலையே, அதனால் அது நடந்தபடியே நடக்கட்டும், நீ கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுத்த தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும், ஓ அவர் இவ்வளோ பெரிய துரோகத்தையும் பண்ணிட்டு என் மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டுட்டு அவர் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் கோர்ட்டில் போயிட்டு அவருக்காக பேசிட்டு நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, என்ன இருந்தாலும் நீ டிவோர்ஸ் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது, அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தானே, டிவோர்ஸ் கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், இதில் தலையிடுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லையே அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, பாத்தியம்மா இவ்வளோ திமிரா பேசுகிறா பாருமா, எல்லாம் டாக்டருக்கு படிக்கிற திமிரு அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யாவும் சொல்ல, இங்கே பார், நான் படிக்கிறேன், என்னுடைய திறமைக்கு நான் படிக்கிறேன், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்க, ஏய் நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்க, இங்கே பார், ஒழுங்கா முரண்டு பிடிக்காம இங்கே சேது கேட்குற டிவோர்ஸை கொடுத்துரு, அதான் உன் வாழ்க்கைக்கும் நல்லது, இங்கே சேது வாழ்க்கைக்கும் நல்லது, ஒருவேளை நீ டிவோர்ஸ் கொடுக்கலன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க உன்னை இன்னும் கேள்த்தனமாக பேசுவாங்க, இந்த வீட்டுக்கு திரும்ப வரத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் அவள் பண்ணிகிட்டு இருக்கான்னு என்னென்னமோ சொல்லி பேசுவாங்க, ஆரம்பத்தில் சேது உன்னை பற்றியும் குழந்தைய பற்றியும் தப்பாக பேசினவன் தானே, அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பமும் இல்லை ஆசையும் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அந்த குடும்ப சம்மந்தப்பட்ட யாரும் தலையிட வேண்டான்னு தான் சொல்கிறேன்னு தமிழ்ச்செல்வி திரும்பி பார்க்காம போயிடுறாங்க. என்னம்மா நம்ம இவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம், அவள் எதுக்குமே பதிலே சொல்லாமல் போயிட்டுருக்கான், ஆமாம் இல்லை இதில் எதையாவது சொல்லலாமே, அவள் அதையும் பதில் சொல்லாமல் போகிறதாம்மா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு இங்கே சித்ரா சொல்ல,
ஏய், அவள் எப்படி இருந்தாலும் டிவோர்ஸ் கொடுத்துருவாடி. ஏற்கனவே டிவோர்ஸ் கொடுக்கணும்னு தெளிவாக இருந்தவ தானே. இப்படி வீட்டுக்கு வந்தவளை திரும்பவும் நம்ம வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் திகைச்சு போய் நிற்கிறான். அவளுக்கு தேவையான செட்டில்மெண்ட்டை கொடுத்து அவளை இந்த வீட்டு பக்கமே வரவிடாமல் பண்ணணும்டி. அடுத்ததாக சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. இதை கேட்டதும் சித்ரா, ஈஸ்வரி, இவங்க ஐஸ்வர்யான்னு 3 பேருமே போயிடுறாங்க. கோர்ட்டிலேருந்து இங்கே வந்துட்டு ஃபோன் வருது வீட்டில் இருக்க சேதுவுக்கு. அதாவது ஆல்ரெடி கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம், ஆனால் இப்போ அதை எனக்கு வாபஸ் வாங்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஒன்றே கோர்ட்டில் அந்த வக்கீல் கேட்குறாங்க, சரிங்க சார், நீங்கள் இப்போது அதை வாபஸ் வாங்கலைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ அந்த கேஸை வந்துட்டு தொடர்ந்து நடத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அந்த கேஸை தொடர்ந்து நடத்தலான்ற ஐடியா உங்களுக்கு எதுவும் இருக்கான்னு அங்கே கேட்க, அதுக்கு இங்கே சேதுவும், ஆமாம், எனக்கும் தமிழ்ச்செல்விக்கும் டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும், அது எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு கோர்ட்டுக்கு வாங்க சார் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டிலேருந்து இங்கே சேதுவும் கிளம்புறாங்க. கூடவே இந்த சித்ரா, ஈஸ்வரி, அந்த தாமரையிலேருந்து அந்த சாவுத்திரையிலேருந்து எல்லாமே போகிறாங்க. முக்கியமாக மோகனாவும் போகிறாங்க இங்கே சேதுவுக்காக. அப்போது அந்த வீட்டிலேருந்து இங்கே தமிழ்ச்செல்வி மட்டும்தான் வந்து நிற்கிறாங்க. தமிழ் மட்டும் வந்து நிற்கிறத பார்த்ததுமே இங்கே சேதுவுக்கு கோவம் தான் வருது. உள்ளே 2 பேருமே கூப்பிடுறாங்க. சேது ஒரு பக்கம் போய் நிற்கிறாங்க, தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் போய் நிற்கிறாங்க. சேதுகிட்ட இங்கே தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க, தமிழ்ச்செல்விகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா, ஏற்கனவே நீங்கள் இந்த கேஸ் கொடுத்துருந்தீங்க, 6 மாதம் ஒன்றா வாழணும்னு சொல்லி அனுப்பியிருந்தோம், அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக வாழ போகிறீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு தகவலும் கிடச்சிது, இப்போ என்னடானா திரும்ப டிவோர்ஸ்னு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேடம், எனக்கு இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. தமிழோட இந்த பதிலை கேட்டதுமே வீட்டில் அந்த சேது குடும்பத்துலேருந்து வந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியோட பார்க்க, என்னம்மா, என்ன விஷயம், அப்போ உனக்கு இவர் கூட சேர்ந்து வாழத்தான் ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்க, தமிழ்ச்செல்வி அமைதியாக இருந்துட்டு அதுக்கான பதிலை சொல்லாமல், எனக்கு இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ விருப்பமானு சொல்லி கேட்க, எனக்கு இவ வேணாம் மேடம், எனக்கு இவக்கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு அங்கே செய்து சொல்கிறாங்க. இதில் 2 பேருமே டிவோர்ஸ் கேட்டு மியூச்சுவலாக பிரியணும்னா தான் அங்கே அதுக்கு முடிவு கொடுக்க முடியும், இல்லைனா இதுக்கு கவுன்சிலிங் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கோர்ட்டில் சொல்லிட்டு இதை முடிச்சிடுறாங்க. அடுத்த ஹியரிங் போட்டுறாங்க. இதனால் தமிழ்ச்செல்வி வெளியே வராங்க. ஏய் நில்லுடி, என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சேது ஓடி வந்து தமிழை பார்த்து கேட்க, நான் எதையும் நினைக்கலையே அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உனக்கு தான் சேது கூட வாழ பிடிக்கல, சேது வீட்டில் இருக்க யார் கூட எந்த ஒட்டு வரவு வேணான்னு சொல்லிட்டு போனவ, இப்போ எதுக்காக நீ சேது கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையே அப்படின்னு சொல்ல, இதை நீ கோர்ட்டில் சொல்ல வேண்டியதானேன்னு அங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க இங்கே சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படி இருந்தாலும் சேது கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் வாழ போகிறான்னு, என் மேலே தேவையில்லாத ஒரு பழியை போட்ட இவர் சந்தோஷமாக வாழணும், அந்த பழியை ஏற்றுக்கிட்டு நான் வெளியில் போனேன்னா நானும் என் குழந்தையும் கஷ்டப்படணுமா, நான் இவருக்கு கொடுக்குற தண்டனையே இவர் இனி எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது, ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் கஷ்டமாகும். ஐஸ்வர்யாவுக்கு தெரியல, ஐஸ்வர்யா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அதுக்கப்புறம் இவருடைய சுயரூபமே என்னன்னு இவளுக்கே தெரிய வரும். சொல்லப்போனால் உங்கள் அண்ணன் பொண்ணு வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு, டிவோர்ஸ் கிடைக்காது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அதே நேரத்தில் நான் உன் கூட அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துருவேன், இல்லை இதை காரணம் காட்டி திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துடுவேணும்னு நினச்சி நீ பயப்படவும் வேணாம், என்னைக்கா இருந்தாலும் அது நடக்க போகிறவே இல்லாத ஒரு விஷயம், எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் சரி நான் இந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணினதான், நான் இந்த டிவோர்ஸை நான் உனக்கு கொடுக்க போகிறது இல்லவே இல்லை தான், அதில் என் முடிவில் தெளிவாக உறுதியாக இருக்கேன். நானும் என் குழந்தையும் நீ சொல்கிற பழியை ஏற்றுக்கிட்டு வெளியே போய் கஷ்டப்பட்டு நீ சொல்கிற வார்த்தைகளை நீ கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உனக்கு கொடுக்குற தண்டனையே இதுதான், டிவோர்ஸ் உனக்கு கொடுக்க போகிறதே இல்லை. நீ ஒரு லைஃப்குள்ளே போய் சந்தோஷமாக வாழ்றியா இல்லை வாழலையா அப்படின்றது எனக்கு முக்கியமே இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தனியாக மட்டும்தான் இருக்கணும். உன் வாழ்க்கையில் தனிமை எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குன்றதை நீ உணர்ந்தே ஆகணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி நேராக சேதுவை பார்த்து சொல்லிட்டு, ரொம்ப நன்றி, நீங்கள் மட்டும் நேற்று என்னை பார்த்து பேசலைன்னா நான் இன்னைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கவே மாட்டேன். என்னை சுற்றி இருக்கவங்க எப்படி இருந்தால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால் மட்டும்தான் இவருக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன்னு அங்கே நிற்கிற அந்த 3 பேரையும் பார்த்து சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, இங்கே மோகனாவுக்கும் சேதுவுக்கும் ஈஸ்வரி மேலேயும் சித்ரா மேலேயும் கோவம் வருது. என்ன ஈஸ்வரி, என்ன சொல்லிட்டு போகிறா தமிழ், அதுவும் இந்த ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணன்ற மாதிரி அவகிட்ட போய் பேசியிருக்க, அந்த கோவத்தில் தான் அவள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கா. சேது ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.
சின்னம்மா முதல்ல வீட்டுக்கு போவோம், அப்புறம் என்ன ஏதுன்னு பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு கோவத்தோட இங்கே சேது வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப, ஐயோ அம்மா என்னம்மா இவ இப்படி நம்மளை போட்டு விட்டுட்டு போயிட்டான், வீட்டுக்கு போய் என்ன நடக்குமோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, பெரியப்பான்னு எல்லாருமே நம்மளை என்ன சொல்லி திட்டுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சித்ரா பயந்து போய் நிற்கிறாங்க. எதுவும் நடக்காதே பார்த்துக்கலான்னு இங்கே ஒரு பக்கம் மனசு முழுக்க பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்காங்க ஈஸ்வரி. ஆனால் வெளிக்காட்டிக்க முடியாமல் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி எடுத்த முடிவில் தெளிவாக தீர்க்கமாக இருக்காங்க. சேதுவுக்கு டிவோர்ஸ்னு ஒன்று கொடுக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் அவன் தனியாக தான் இருக்கணும், கஷ்டப்படணும். அதே போல் என் வாழ்க்கையில் நான் என்ன முடிவெடுப்பேன்றதை நான் தான் எடுக்கணுமே தவிர மற்றவங்க சொல்லி அந்த முடிவை நான் எடுக்கவும் மாட்டேன்னு இங்கே தமிழ்ச்செல்வியும் உறுதியாக இருக்காங்க.